ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவங்களே சட்டத்தை வந்து மாற்றிருக்க முடியும். ஒரு சின்ன ஆர்டர் வந்து போட்டிருக்க முடியும். போட்டு தேவைப்பட்ட கெசட் பப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த 65 பேர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்க முடியும். கொடுத்துருந்தா எலெக்ஷன் கமிஷன் மேலே நமக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும். இவங்க பீகாரில் பண்ணுறது எதுக்காக இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்க? Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே இது இருந்தது, போலி வாக்காளர் இருந்ததுன்னு சொல்லுங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட்டை கொடுக்குறது எளிதான காரியம் இல்லை. ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து இவங்க ஒரு பிராண்டி கடையிலையோ ஒரு மதுக்கடையில் வந்து 40 பேர் 50 பேர் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் விசாரிக்க மாட்டேங்குது? தப்பாக இருக்கிறத வந்து இவர் சொல்லிட்டாருன்னா, பிரமாண பத்திரம் சொல்லி கொடுத்தாருன்னா இவர் மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும். யாரை போய் நம்புறது, எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிற நிலைமையில் வந்து நாட்டு மக்கள் இருக்கக்கூடாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் IAS அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. இப்போ வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவு மோசடி நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு PPTயை போட்டு காட்டியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள். அதில் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக இருந்தார், ஆதாரத்துடனும் சொல்லியிருந்தார். அப்போ இந்த விவகாரம் பூதாகரமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எங்கே தப்பு நடந்திருக்கு? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டோன்னு உறுதியோடு எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே, அங்கே தான் தப்பு நடக்குது. உதாரணமாக அவங்க வந்து நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பிரமாண பத்திரம் கொடுக்க தேவையில்லை. இந்த விஷயத்தில் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஓட்டு வந்து இங்கே சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார்னா, சேர்க்கப்பட்டிருக்குன்னு அந்த லோக்கல் ஆஃபீஸர் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார்னா இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் பிரமாண பத்திரம் கொடுங்க, சேர்க்கலன்னு நாங்கள் விசாரிக்கிறோம். ஏன்னா ஒரு 1 லட்சம் பேர் இது மாதிரி ஏதாவது அனாவசியமான கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே, அதுக்காகத்தான் இது. ஆனால் ராகுல் காந்தி பண்ணியிருக்கிறது வந்து 6 மாதம் ஸ்ட்ரென்வஸாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணி அவர் வந்து வரிசையாக சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. இப்போது அரசு நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சரி, தேர்தல் ஆணையம் சரி, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தால் அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இப்போ இது வந்து தலைமை தேர்தல் ஆணையர் உட்காந்து ஃப்ராடு பண்ணார்னு அவர் சொல்லலை. அப்போ அவங்க இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கேன், என்னுடைய நிர்வாகத்தை பற்றி குறை சொல்லி வரும், மனுக்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் யாரும் என்னையை வந்து குற்றவாளின்னு சொன்னதில்லை. உங்கள் நிர்வாகத்தில் இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, நான் விசாரிக்கிறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். விசாரணை முடிவு வந்ததுக்கப்புறமும் அவங்கள கூப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த விசாரணை முடிவை சொல்கிறாங்க, இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? ஏன்னா சில சமயம் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பான முடிவை கொடுக்கலாம், உங்களுக்கு இருக்கா? கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட வந்து சில சமயம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்களுடைய இது வந்து சரியாக இருக்காது. அந்நேரம் நான் அவங்ககிட்ட வந்து கோவிக்கிறது இல்லை, ஆனால் அமைதியாக சொல்லி நீ இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்துக்கணும், எவ்வளோ நேரம் உங்களுக்காக செலவழிக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். இதுதான் ஒரு நிர்வாகத்துடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன செஞ்சுருக்கணும், இந்த குற்றங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கிறோம், விசாரித்து அதுக்கப்புறம் வீல் கம் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தியில் பிரமாண பத்திரம் கொடு. இந்த பிரமாண பத்திரம் கொடுங்கிறது என்ன ரிஸ்க்குன்னா, இவர் வந்து சில பேர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு, அவங்க விசாரிச்சிருக்காங்க, விசாரித்ததுடைய அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சில விவரங்களுக்கு தப்பாக இருக்கலாம். தப்பாக இருக்கிறத வந்து இவர் சொல்லிட்டாருன்னா, பிரமாண பத்திரம் சொல்லி கொடுத்தாருன்னா இவர் மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போது இவங்க வந்து உதாரணமாக ராகுல் காந்தி வந்து சொன்னார், 3 ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து வாக்குரிமை பெற்றவராக இருக்காருன்னு சொன்னார். ஆனால் அவங்க விசாரித்து சொன்னாங்க, யூபி CEO சொன்னார், இல்லை அது எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னார். இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்தவர் பிரமாண பத்திரம் கொடுங்கன்னு கேட்டார். 1 2 இடத்துல ஒரே பெண்ணு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லும்பொழுது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இவங்க நிரூபித்தாங்க. இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை தான் இவங்க இது வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி இன்னொன்று சொன்னார், ஒரு இடத்துல 47 பேரோ 80 பேரோ ஒரு சின்ன ரூமில் அங்கேருந்து அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னபோது இந்தியா டுடே வந்து தன்னுடைய நிருபரை அங்கே அனுப்பி வச்சாங்க. அங்கே ஒரு பையன் மட்டும் இருந்தார், அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். அவரும் சொன்னார், எனக்கு தெரியாதுங்க, ஓனர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கன்னாரு.
ஓனர்கிட்ட வந்து கேட்டோன்னு ரொம்ப உற்சாகமாக நான் பிஜேபி சப்போர்ட்டருங்கன்னு ஆரம்பித்தார். இங்கே எப்படி 47 பேரோ 80 பேரோ எப்படி இங்கேருந்து ஓட்டு போட்டாங்கன்னு ஜகா வாங்கிட்டார். நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், மற்றபடி எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைனாரு. சரி, எப்படி இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வந்து அந்த ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு கொடுத்த இதை சரண்டர் பண்ணாமல் இங்கே வந்து ஓட்டு, சில பேர் அது மாதிரி ஓட்டு போட்டு போகிறாங்க, எல்லாரையும் சொல்லலை, சில பேர் அது மாதிரி ஓட்டு போட்டு போகிறாங்க. இப்போ 47 பேரில் 20 பேர் அப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த 20 பேரும் அங்கே வாக்காளர்களாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அப்போ அந்த வாக்கு வந்து தப்பு. மீதி 27 பேர் 47 பேரில் கோஸ்ட் ஓட்டர்ஸ். ஏன்னா இவரே சொல்கிறாரு சில பேர் தான் வர்றாங்கன்னு. அப்போது இந்த ஒரு விஷயத்தில் ராகுல் காந்தி சொன்னது ஒரு பத்திரிகை தன்னுடைய ஆளை அனுப்பி வச்சு பார்க்கும் பொழுது அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து வரிசையாக பீகாரில் வந்து ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் 0ன்னு போட்டிருக்குன்னு சொல்லி வரிசையாக வருது. இப்போ இதெல்லாம் வந்து இவங்க ஒரு பிராண்டி கடையிலையோ ஒரு மதுக்கடையில் வந்து 40 பேர் 50 பேர் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் விசாரிக்க மாட்டேங்குது? விசாரிக்கணும். ஆனால் சார், இப்போது ராகுல் காந்தி அவர்களும் ஒரு நிறுவனம் மாதிரி குறிப்பிட்ட நபர்கள்ட்ட கொடுத்து தான் இந்த ரிப்போர்ட் வாங்கப்பட்டிருக்கிறது இருக்குது. அப்போது 2 பக்கமுமே ஆய்வு செய்யும் போது தவறுகளும் இருக்குது, சரியும் இருக்குது. அதோட விகிதாச்சாரம் தான் கொஞ்சம் வேறுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கும் போது அதை பண்றதுல என்ன இருக்கு? வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இங்கே இருக்கு. நம்ம கிட்ட தான் அதிகப்படியான ரைட்ஸ் இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது ஒரு இது அனாலிசிஸ் நான் பண்ணும்போது சில பேர்கிட்ட கொடுத்து நான் பண்ணுறேன், அவங்ககிட்ட ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க 2 பக்கமே தவறுகள் இருக்குன்னு. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து தவறுன்னு சொன்னதெல்லாம் மிகச்சிறிய தவறுகள். ராகுல் காந்தி சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பற்றி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே இது இருந்தது, போலி வாக்காளர் இருந்ததுன்னு சொல்லுங்க, லிஸ்ட்டை கொடுங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட்டை கொடுக்குறது எளிதான காரியம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரீடபிள் ஷீட்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா, இப்போ என்னுடைய பேர் கோபாலன் பாலச்சந்திரன், தமிழ்நாட்டில் வந்து அல்லது நான் இல்லை கர்நாடகாவில் இருக்கேன், கோபாலன் பாலச்சந்திரன் ஓட்டராக இருக்கிறது எங்கன்னு சொல்லி ஒரு கிளிக் அடித்தா அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வரிசையாக நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் வாங்கினேன்னா 3 இடம் 4 இடத்துல வாங்கினேன்னா எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, ஒவ்வொரு தொகுதியாக போய் ஒவ்வொரு போலிங் பூத்தாக போய் கலெக்ட் பண்ணி அந்த போலிங் பூத்தில் இருக்க பேர் வேறு ஒரு போலிங் பூத்தில் இருக்கான்னு பார்த்து, இதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். வேணும்னே இப்படி சிரமத்துக்கு வந்து இவங்களை உட்படுத்தினாங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்து பக்கம் நேர்மை இல்லைங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி வந்த உடனே இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடத்த போகிறதுக்கு பதிலாக இவங்க வந்து டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் பேசிஸில் வில்லேஜ் டு வில்லேஜ் வந்து மக்கள் வந்து இது மாதிரி பெட்டிஷன் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கேள்விப்பட்டது. அப்போ வில்லேஜ் டு வில்லேஜ் எப்படி அனுப்புகிறாங்க, அது வந்து எலக்ட்ரானிக்கலி டன் ரீடபிள்ங்கிறதுனால தானே. இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்து விட்டேன். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கத்தான் முடியும், கம்பேர் பண்ண முடியாது. இப்போது இவங்க பீகாரில் பண்ணுறது எதுக்காக, இந்த எஸ்ஐஆர் இருக்கு எதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்க? இப்போ சாதாரண ஜனங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரல் ரோல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியாது. இப்போது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. 52, 57, 62, 67, 1967 வரைக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட் கவிழ்றது, அதனால் அவங்களுக்கு வேறு தேர்தல் நடத்துறது இதெல்லாம் இருந்தது. இப்போ அப்படி ஒரே தேர்தல் நடத்தும் போது சிஸ்டம் என்னென்னா, 67க்கு அப்புறம் 71 தேர்தல் நடக்கணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்டென்சிவ் எலக்டரல் ரிவிஷன் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பேஸாக இருக்கிறது எது? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த 67லேருந்து அந்த எலக்ட்ரல் ரோலை கையில் எடுத்துக்கிட்டு இன்டென்சிவ் எலக்ட்ரல் ரோல் பண்ண சொல்லுவோம். அவங்க பண்ணிட்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த எலக்ட்ரல் ரோலில் இருக்கிற இன்னாரெல்லாம் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க அல்லது வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அது தவிர புதுசாக அந்நேரம் 21 வயசாக வாக்குறுதிக்கு புதுசாக சில பேர் 21 வயசு அடைஞ்சவங்களாம் இன்னும் அதில் வந்து பண்ணலை, அதனால் அதெல்லாம் பண்ணணும் அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்குவோம். இதை வந்து ப்ராசஸ் ஆஃப் அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ்னு இதுக்கு பேர். இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எலக்ட்ரல் ரோல் வந்து நாங்கள் நினைக்கிறோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. இதை டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொடுத்துட்டு 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பப்ளிஷ் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம் பொதுமக்கள் பார்வைக்காக. யார் வேணாலும் வந்து இது சரியானு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தால் அதையும் சேர்த்து ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் வந்து உருவாகும். நான் சொன்னது மனசில் வச்சுருங்க. அடிப்படை என்ன, ஏற்கனவே இருந்த ஒரு பிரிண்டட் எலக்ட்ரல் ரோல், இந்த அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வேலையை பார்ப்போம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்தது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி அப்ளை பண்ணதெல்லாம் வச்சு அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு எலக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது இப்போ இவங்க ஒரு எலக்ட்ரானிக் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.
முந்தி இருந்த ரோலை வந்து இவங்க கன்சிடரேஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க. 65 லட்சம் பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அது 65 லட்சம் பேர் வந்து அங்கே இல்லை, அவங்க அப்ளை பண்ணவே இல்லை, அப்படின்னா அவங்க இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஹிந்துவில் வந்து நேத்தோ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதில் 36 லட்சம் ஆண்கள், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், 25 லட்சம் பெண்கள், இந்த 65 லட்சம் பேரில். இப்போ போயிருந்தாங்கன்னா எங்கே போயிருப்பாங்க ஆண்கள்? இவங்களே சொல்கிறது என்ன, அவங்க வேறு இடத்துல வேலை தேடி போயிட்டாங்க. பெண்கள் அது மாதிரி போகலையே, எப்படி 25 லட்சம் பெண்கள் வந்து காணாமல் போனாங்க? அதனால் இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து சரியான முறையில் தயாரிக்கப்படவில்லை. அப்போது எந்த லெவலில் வந்து ஜனங்கள் இருக்காங்களோ அந்த லெவல் அவங்களுக்கு புரிகிற மாதிரியான வழியில் தான் நம்ம நிர்வாகத்தை கொண்டு போகணும். ஆனால் அதோடய நிப்பாட்டக்கூடாது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் டைனமிக். அவங்களுக்கு அடுத்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ இதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு தடவை ரொம்ப பொறுமை இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ பைலட்டாக இருக்கலாம், ஆனால் உனக்கு கொடுத்துருக்கிறது மாட்டு வண்டி தான், அதை மறக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இது ரொம்ப முக்கியம். இவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு, அதில் சந்தேகமே கிடையாது. வேணும்னே தான் பண்ணுறாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த லிஸ்ட்டை கொடுன்னு சொல்லி கேட்டால், இல்லை நாங்கள் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது, அந்தந்த போலிங் பூத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த போலிங் பூத்தில் வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அதை வாங்கி பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன தவறு நடக்கணும்னு கட்டாயம் இல்லை சார், எது கொடுக்குற கட்டாயம் இல்லை, வெளியிடணும்னு கட்டாயம் கிடையாது. 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி இல்லாமல் போனாங்க, என்ன டீட்டெயில் கொடுக்கணும்னு சட்டப்படி கிடையாது. அதனால் அவர் சட்டப்படி அவங்க சொல்கிறது சரி. ஆனால் அடிப்படையாக ஜனநாயகத்தில் சட்டங்களுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் சட்டங்கள். அப்போ ஒரு சட்டம், நம்ம கான்ஸ்டியூஷன் எதுக்கு 100 தடவைக்கு மேலே திருத்தணும்? 1950 ஜனவரி 26 இன்றைக்கி வரைக்கும் 100 தடவைக்கு என்னுடைய கான்ஸ்டியூஷன் திருத்தப்பட்டிருக்கு. ஏன்னா சட்டம் வந்து மக்களுக்காக, மக்கள் வந்து சட்டங்களுக்காக இல்லை. சொசைட்டி இஸ் அ டைனமிக், அது மாறிக்கொண்டே வருகிறது. முந்தி இருந்ததோட 1950 இருந்த சொசைட்டியோட இன்றைக்கி கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு மாறுதல் அடைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம தேவையான அளவுக்கு நம்முடைய சட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படுத்தவில்லை, ஆனால் மாறுதல்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போது இந்த 65 லட்சம் பேர் லிஸ்ட்டை வந்து சட்டப்படி நாம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, அது அவங்களுடைய ஒபேக்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அவங்களே சட்டத்தை வந்து மாற்றிருக்க முடியும், ஒரு சின்ன ஆர்டர் வந்து போட்டிருக்க முடியும், போட்டு தேவைப்பட்ட கெசட் பப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த 65 பேர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்க முடியும். கொடுத்துருந்தா எலெக்ஷன் கமிஷன் மேலே நமக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும். இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த 65 லட்சம் வாக்காளர்களோட லிஸ்ட்டை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் செய்யுமா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்லை, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் காங்கிரஸ் பீரியடில் வரவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கம் கிடையாது. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் மெஷினரி, கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அவங்க நான் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது மே 20 தான் அங்கே வந்து போலிங் பர்சன் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் போலிங் பேலட் பேப்பர் எல்லாம் கொடுத்து அனுப்புறது மே 20. அந்த மே 20 காங்கிரஸ் வந்து அங்கே பப்ளிக் மீட்டிங் போடணும்னு கேட்குறாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த பப்ளிக் மீட்டிங் வர வேண்டியது யார்? பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி. நான் அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டு. எங்கள் ஹோம் செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு கேட்டார். அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி, அவர் வந்து தமிழர். அவர் வந்து என்னப்பா அது நீ பண்ணுற வேடிக்கையில் சிஎம் என்ன நினைக்கிறாருன்னா, சிபிஎம் சொல்லித்தான் பிரைம் மினிஸ்டர் வரதை தடுக்க பார்க்குறாரு கலெக்டர்னு சொல்லி நினச்சிருவாங்க, அதனால் சிபிஎம்க்கு அனாவசியமாக கெட்ட பேர் வரும்னு யோசிக்கிறாரு, நீயே இந்த மாதிரி பண்ணுறேன்னாரு. நான் சொன்னேன், சார் 20 நான் பெர்மிஷன் கொடுக்கவே முடியாது. அப்படி பெர்மிஷன் கொடுத்தா எலெக்ஷன் பார்ட்டி வந்து போலிங் பூத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர மாட்டாங்க, அதனால் அந்த பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு. கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்கள நைட்டில் உட்கார வச்சு பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ண முடியாது சார் அப்படின்னு. ஏய், நான் ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் வந்து இந்த நேரத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளையும் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட் கிளையும் வரல, நான் வந்து தேர்தல் கமிஷனுக்கு கீழே இருக்கேன், ஐ எம் த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு. அவர் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு காஃபி சாப்பிடவா அப்படின்னாரு. ஹி வாஸ் வெரி நைஸ் பர்சன். சாயந்தரம் போனோடனே அவர் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனே அவர் ஒய்ஃப் வந்து, என்ன பாலா, என்ன இவர் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன்றதே, நிஜமாவா அப்படின்னாங்க. உடனே அவர் வந்து சொன்னார், கிளிக்கு ரெக்க முளைச்சி எடுத்தோ பறந்து எடுத்தோ. ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டு நான் சொன்னேன், சார் எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறீங்க, வர்றது பிரைம் மினிஸ்டர் இல்லை, வர்றது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டு, ஹி இஸ் ஆக்சிடென்ட்லி தி பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ, நான் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு. கடைசியில் அவங்க வந்து 19 தன்னுடைய மீட்டிங்கை மாற்றிக்கிட்டாங்க. அப்போ நான் கேட்குறேன், ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உள்ள அதிகாரம் இந்த அதிகாரம்னா, ஒரு தேர்தல் ஆணையருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குது, எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது? அந்த அதிகாரத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்களா? இவங்க மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இப்போ உள்ள தேர்தல் ஆணையத்தில் வந்து இவங்களுக்கு நேர்மை கிடையாது. ஏன்னா
ஒரு பிரதம மந்திரி வந்து எலெக்ஷன் மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு, ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள்கிட்ட 2 பசு இருந்ததுன்னா அதில் ஒரு பசுவை வந்து வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக குடியேறிப்பாங்க இல்லைங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதை விட மோசமான பேச்சு கிடையாது. நான் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தால் நான் உத்தரவு போட்டிருப்பேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூ கேன் நாட் அட்ரஸ் எனி மோர் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா தான் இவங்க மேலே நம்பிக்கை வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் செய்யலை. ஒரு இவர் வந்து பிஜேபி தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் 80 பேர் நீங்கள் 20 பேர் மனசில் வச்சுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. அப்படி அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத போது இவங்க மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மை அந்நேரமே போயிடுச்சு. இப்போ இது மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் பயம் வருது. இதெல்லாம் இவங்களுக்கு அது கூட நோட் பண்ணுங்க சார், பீகாரில் முஸ்லிம்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த இது மறுக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க மட்டும் இல்லை, சில இடங்களில் வந்து ஆதார் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள இடத்துல ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆதாரம் கேட்குறாங்களோ, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஆதாரங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஏழை எளியவர்கள் கிடையாது. அப்போ நீ வந்து நான் கேட்ட ஆதாரத்தை கொடுக்கலன்னு சொல்லி அவங்க பேரை டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே தவறு. இந்த மாதிரி தகவல்களும் வந்து கொண்டே இருக்குது. எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக அவங்க வெளிப்படைத்தன்மையாக அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது சரிதான். அதே மாதிரி சார், மகாராஷ்டிராவில் இந்த 5 மணிக்கு மேலே ஓட்டு போட்டவங்களுடைய சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் சிசிடிவி இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? ஏன்னா நீங்களும் அதில் இருந்திருக்கிறதுனால. சிசிடிவி கொடுக்கலன்னு தான் சந்தேகம் வருது. எங்கள் காலத்தில் சிசிடிவி கிடையாது. ஆனால் அந்நேரம் என்ன பண்ணுவோம்னா 5 மணிக்கு க்யூவில் நிற்பாங்க. கடைசியில் க்யூவில் நிற்கிறவர் வந்து அவர் வந்து 78வது ஆளாக இருக்காருன்னா அவருக்கு வந்து டோக்கன் நம்பர் 1 அப்படின்னு கொடுப்போம். அடுத்து 77க்கு வந்து டோக்கன் நம்பர் 2 இப்படி கொடுத்து கடைசியில் நிற்கிறவர்களுக்கு வந்து 78 கொடுப்போம். அப்போ வர்றவங்களுக்கு 78, 77, 76 போய் கடைசியில் 1ஆம் நம்பர் டோக்கன் வந்த உடனே நாங்கள் வந்து இதுக்கு மேலே யாரும் ஓட்டு போட முடியாது. யாரும் ஓட்டு போட முடியாது, அதுதான் சட்டம். அந்நேரமே அது சரியாக நடந்துக்கிட்டு இருந்தது, எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வசதிகள் இருக்கும் பொழுது, சிசிடிவி இருக்கும் பொழுதெல்லாம் இவங்க சிசிடிவி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபுட்டேஜ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் கேஸ் வரலாம். அப்போ கேஸ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆதாரமாக இருக்கும். ஏதாவது குறிப்பிட்ட கால அளவு அவகாசம்னு ஏதாவது இருக்குது? இல்லை, பல விஷயங்களில் வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்பணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கவர்னர் நம்பி தான் சொன்னோம், ஒரு மசோதா வந்தால் இத்தனை நாளைக்குள்ள கையெழுத்து சொல்லலை. என்ன நடந்ததுன்னு இந்தியாவுக்கே தெரியும். அது மாதிரி பெரிய மனுஷன் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி நினைச்சதெல்லாம் வந்து சில சமயங்களில் பெரிய மனுஷங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. அது மாதிரி தான் எதுவும் ஒரு கால வரையறை கொடுக்கப்படவில்லை. அவங்க வச்சது வந்து வரிசை. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி அழிக்கக்கூடாது. சார், இன்னொன்று இதனால ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கா சார்? 65 லட்சம் 1 லட்சம் அப்படி இருந்தால் அது என்னமோ ஒவ்வொரு இடத்துலையும் கொத்தா லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது இது எதை நோக்கி போகிறதுக்கான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? அதுங்க ஜனநாயகத்துடைய அடிவேர் ஆணிவேர் வந்து நியாயமான, தரம் குறையாத, நேர்மையான தேர்தல்கள் நடப்பது தான். வாக்களிப்பதற்கு உரிமை உள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்களிக்கும் வாய்ப்பு தரப்பட வேண்டும். வாக்களிக்க தகுதியில்லாதவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு தரப்படக்கூடாது. இப்போது இந்த ரெண்டுமே மீறின மாதிரி இருக்குது பீகாரில் வந்து வர்ற நியூஸ். ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறது 2 முறை நாங்கள் அதை வந்து சரிபார்த்து என்ன உரிய நடைமுறை என்னவோ அதற்படி தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப அவங்க வலியுறுத்தி. இவங்க நடைமுறையே தப்புன்னு தானே சொல்கிறோம். நடைமுறையே தப்பு. முதல்ல இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னதே தப்பு. இந்தியாவில் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட இது ஐடி லிட்ரஸி கிடையாது. அப்படி இருக்கும்போது அது அந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடாது. அதே சமயம் இந்த பக்கம் வைக்கக்கூடிய புகார்களும் அதிகரித்து கொண்டே தான் போய்கிட்டே இருக்குது சார். அப்போ இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும்? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் வெளியிட முடியாது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தான் தீர்வு. ஒரு காலத்தில் வந்து உயர்நீதிமன்றம் இப்படி சொல்லிச்சு, உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி வந்து நிலை தடுமாற மாட்டார், அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதனால யாரை போய் நம்புறது, எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிற நிலைமையில் வந்து நாட்டு மக்கள் இருக்கக்கூடாது. ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தவர் வந்து இந்த பாபரி மஸ்ஜித் கேஸில் வந்து அவர் வந்து சொன்னார், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்டே விட்டேன், என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு. இல்லை, இதில் விஷயம் சிரிப்புக்குரிய விஷயம் என்னென்னா, கடவுளே ஒரு லிட்டிகண்ட் அதில். அப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட விட்டால் அவர் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி கேட்பார். முதல்ல ஒரு நீதிபதி அப்படி சொல்லவே கூடாது. சில நீதிபதிகள் இருக்காங்க, நிலை தடுமாறாமல்
ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகிட்ட போனால் நியாயம் கிடைக்கும்னு சொல்லி இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, நன்றி சார், நிறைய தகவல்களை கொடுத்துருக்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.